Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது basic concept in organic chemistry and IUPAC nomenclature. Organic chemistry அப்படின்னாலே ஒரு பயம். காரணம் அது ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸாக இருக்கும், வெறும் CH3 CH2 CH3 அந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால செகண்ட் வால்யூம் படிக்கிறதுனாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வால்யூம் புக் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத தள்ளி வைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐயூபிஎஸ்சி நேம்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப அதில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது எல்லா விதமான எலமெண்ட்ஸை பற்றியும் படிக்கக்கூடியது, பீரியாடிக் டேபிளில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸை பற்றியும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப அதில் உள்ள இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் அதை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கக்கூடியது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுப்போம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கார்பனும் ஹைட்ரஜனும் பர்சன்டேஜில் அதிகமாக இருக்கும். ஸோ கார்பன் மெயினாக கார்பன் அதோட பேக் போனாக இருக்கும். அது இல்லாமல் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் ஆல்சோ present in there like oxygen, nitrogen, sulfur அந்த மாதிரி எலமெண்ட்ஸும் present ஆயிருக்கும். இப்போ கார்பன் பர்சன்டேஜ் அதிகம் அப்படிங்கிறப்ப கார்பனை பற்றின சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நேம் கொடுக்கறதுக்கு, அதோட பாண்டெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்பனோட அட்டாமிக் நம்பர் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் 6, வேலன்சி 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலன்சி அப்படின்னா என்ன, நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கார்பன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது செகண்ட் ஆர்பிட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம் அக்கார்டிங் டு அஃபா பிரின்சிபிள் 1s2 2s2 அண்ட் 2p2. எப்போதுமே பாண்டிங் அப்படிங்கிறது அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் இருக்குது, செகண்ட் ஆர்பிட் இருக்குது. செகண்ட் ஆர்பிட்டாலில் தான் பாண்ட் ஃபார்மேஷன் இஸ் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. செகண்ட் ஆர்பிட்டாலில் டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ the 4 electrons are present in outermost orbital. So the possible of 4 bond is formed. So the all bond is called a covalent bond. What do you mean by covalent bond? Covalent bond means mutual sharing of electron. Like the carbon give the one electron, another electron give from the donor atom. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இதோட பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும். அது ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஆக்சிஜனோ நைட்ரஜனோ சல்ஃபரோ அது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 1s2 2s2 2p2 சொன்னோம். அதே மாதிரி அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதனால அதோட வேலன்சி 4. ஓகே, ஆர் யூ கிளியர்? ஓகே, இப்போ பாருங்கள், ஆர்கானிக் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதில் 2 விதமான ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது. என்ன 2 மேஜர் பார்ட்டு? ஒன்று அரோமேட்டிக், இன்னொன்று அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அரோமேட்டிக்னா என்ன, அலிஃபேட்டிக்னா என்ன? அரோமேட்டிக் அப்படின்னா பென்சீன் ரிங் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். பென்சீன் ரிங் ப்ரெசன்ட் ஆயிருந்தா அரோமேட்டிக். அட் த சேம் டைம் இட் ஃபாலோட் அஸ் ஹக்கிள் ரூல். ஸோ அதெல்லாம் ஹக்கிள் ரூல் சொல்லுவாங்க. 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ அலிஃபேட்டிக் அப்படின்னு பார்க்குறப்ப லாங் செயின் இருக்கக்கூடியது. இட் டஸ் நாட் க்ளோஸ்டு, அட் த சேம் டைம் இட் டஸ் நாட் ஒபே த ஹக்கிள் ரூல். ஸோ அலிஃபேட்டிக் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அலிஃபேட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஐயூபிஎஸ்சி நேம் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட், இப்போ பாருங்க, ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அதை 3 நம்ம பிரிச்சுக்கலாம். என்ன? அல்கேன்ஸ், அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன சொல்லுவோம்? கரிம சேர்மங்கள். என்ன சொல்லுவோம்? கரிம
சேர்மங்கள். ஸோ இந்த கரிம சேர்மங்களை மூணா பிரிக்கிறோம். என்ன? ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். ஆல்கேன்னா என்ன? இப்ப ஒரு செயின் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஆல்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கேன் carbon connected with another carbon by single bond. The carbon and carbon connected with single bond. ஒரு கார்பன் அணுவும் இன்னொரு கார்பன் அணுவும் ஒற்றை பிணைப்பினால பிணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது அல்கேன்கள் அப்படின்னு சொல்றாங்க. லைக் எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன். என்னது? ஈத்தேன். அதே மாதிரி அல்கேன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னு முடிக்கணும். அல்கீன்ஸ்னா கீன் அப்படின்னு முடிக்கணும். அல்கைன்ஸ்னா ஐன்னு முடிக்கணும். இப்போ அல்கேன் ANE, அதே மாதிரி ENE YNEன்னு முடிக்கணும். அதனால தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன் அப்படின்னு சொல்றோம். தென் alkenes, carbon and carbon connected with double bond, that is called as a alkene. So example இங்க பார்த்தீங்கன்னா CH2 double bond CH2. இதுக்கு example ethene. The another one alkyne, the carbon connected with another carbon by means of triple bond. So the triple bond அல்ல கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அத அல்கைன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஈத்தைன். ஓகேவா? சரி, இது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து H3 போட்டிருக்காங்க, அடுத்தது CH2 போட்டிருக்காங்க, டபுள் பாண்ட் போட்டிருக்காங்க. இங்க ஒரு H தான் போட்டிருக்காங்க, ட்ரிபிள் பாண்ட் போட்டிருக்காங்களே. ஏன் இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாண்ட்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, கார்பனோட வேலன்சி, அதுதான் இங்க காரணம். ஸோ ஒரு கார்பனால தன்னை சுத்தி எத்தனை பாண்டை ஃபார்ம் பண்ணிக்க முடியும்னு பார்த்தோம்? 4 பாண்டை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்ப அல்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்மனண்டா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் எத்தனை பாண்ட் வந்து இதால ஃபார்ம் பண்ண முடியும்? 3 பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? இது அல்கேன்ஸ்னு சொல்லிட்டோம் இல்லையா? அல்கேன்ஸ் அப்படிங்கிறப்ப அதுல என்னதான் இருக்கும்? கார்பனும் ஹைட்ரஜனும் தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் 3 பாண்டையும் யாரு சாட்டிஸ்ஃபை பண்றாங்கன்னா ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் ஒரு பாண்ட் கார்பனோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்குது, மற்ற 3 ஹைட்ரஜனால சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது அல்கீன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் கனெக்டட் வித் டபுள் பாண்ட் சொல்லியாச்சுங்கிறப்ப 2 பாண்ட் வந்து பர்மனண்டா இருக்கு, பேலன்ஸ் உள்ள 2 பாண்டு தான் மிச்சம். அந்த 2 பாண்டும் ஹைட்ரஜன் வந்து போட்டுக்கிறோம். அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் பார்க்குறப்ப பர்மனண்டா 3 பாண்டு இருக்கும். ஏதோ ஒரு கார்பனுக்கும் இடையில 3 பாண்ட் பர்மனண்டா இருக்கும். பேலன்ஸ் எத்தனை? 1 தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு ஹைட்ரஜன் தான் வந்து கம்பைன்ட் ஆக முடியும். அதனால ஒரு ஹைட்ரஜன் தான் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு போடுறதுக்கான ரீசன். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தேனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH பாண்டு, இந்த கார்பனுக்கும் இடையில இப்படி பாண்டு இருக்கும். இங்க பாருங்க இருக்கும். ஸோ இங்க CH3 போட்டிருக்கோமே அப்படின்னா அந்த ஹச்சுக்கும் கார்பனுக்கும் இடையில பாண்டு கிடையாது. யாருக்கு எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு இடையில தான் அந்த சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 11th பிரீஃபா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அல்கீன்னா என்ன, அல்கைன்னா என்ன, அல்கேன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் எப்படி வந்து நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸ். எந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுல இருக்கக்கூடியது ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டு, சஃபிக்ஸ் தான். சஃபிக்ஸை வேணும்னா பிரைமரி சஃபிக்ஸ் அண்டு செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUPAC ஃபார்முலா. ஓகேவா? ஸோ IUPACனா தெரியும் என்னது, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சேர்மங்களோட வாய்ப்பாடு தான் IUPAC நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ரூட் வேர்ட்ஸ், சஃபிக்ஸ். ஓகேவா?
ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் வேர்ட் அப்படிங்கிறப்ப வேர்ச்சொற்கள், சஃபிக்ஸ்னா பின்னொட்டு. ஓகே, இப்போ முன்னொட்டு அப்படின்னா என்ன? ஒரு அல்கேன்ல வேற ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குளோரினோ, ஃப்ளூரினோ, புரோமினோ, அல்லது ஒரு மெத்திலோ அல்லது எத்திலோ, ஒரு வினைல் குரூப்போ, இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரூட் வேர்ட்ஸ் சொல்லணும். அது என்ன ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கார்பனோட நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி சொல்றோம். ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அதை வந்து மீத் அப்படிங்கிற ரூட் வேர்ட் போடணும். 2 கார்பன் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? 3 கார்பன். 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரப். 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட். 5 கார்பன் இருந்துச்சுன்னா பென்ட். 6 கார்பன் இருந்தா ஹெக்ஸ். 7 கார்பன் இருந்தா ஹெப்ட். 8 கார்பன் இருந்துச்சுன்னா ஆக்ட். 9 கார்பன் இருந்துச்சுன்னா நோன். 10 கார்பன் டெக். ஸோ இது எப்படி C2 C3 அப்படிங்கிறப்ப செயின் ஃபார்மில் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ C4ன்னு வச்சுங்களேன், இப்படி இருக்கும். C சிங்கிள் பாண்ட், C சிங்கிள் பாண்ட், C அல்கேன்ஸாக இருந்துச்சுன்னா. ஒருவேளை அல்கீன்ஸா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த 4 கார்பன்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் இருந்தால் அது அல்கீன். அதுவே அல்கைன்ஸா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் அது வந்து அல்கைன்ஸ்ல சேர்ந்துரும். ஸோ இப்போ C6 C7 C8 இந்த மாதிரி லாங் செயினாக தான் இருக்கும், சங்கிலி தொடர் அமைப்பில் தான் இருக்கும். நமக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால வந்து C1 C2 C3 அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். பின்னொட்டு அப்படின்னா என்ன, சஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அல்கேன் இருந்துச்சுன்னா ANE அப்படின்னு முடியும். தமிழில் ஏன் லாஸ்டில் முடியும். அல்கீன் பார்த்தீங்கன்னா ENE ஈன் அப்படின்னு முடியும். அல்கைன் YNEன்னு முடியும். ஐன் அப்படின்னு முடியும். ஓகேவா? ஃபர்தரா ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்கஹால்னா the name end with OL. அதே மாதிரி aldehyde, the name end with suffix AL. Then it is a carboxylic acid that is end with oic acid. ஆல்கஹால், ஆல்டிஹைட், கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிலாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். அந்த மாதிரி கீட்டோன் பார்த்தீங்கன்னா the name is end with ONE, ஓன். ether, it is end with ஆக்சி, மீத்தாக்சி, ஈத்தாக்சி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஆல், ஏல், ஆயிக் ஆசிட், 1, ஆக்சி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து அதில் முடியும். இப்போ நம்ம அல்கெயின்ஸ் IUPAC நேம் பார்க்க போகிறோம். அல்கெயின்ஸோட IUPAC நேம் பார்க்க போகிறோம். இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அல்கெயினில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கார்பன் வச்சுருக்க இது பார்ப்போம். ஒரே ஒரு கார்பன் உள்ளதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன். ஓகேவா? 2 கார்பன்னா ரூட் வேர்டு என்ன சொன்னோம்? ஈத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, 2 கார்பன் connected with a single bond, then valence is satisfied by hydrogen. So 2 carbon, ஈத் வந்து ரூட் வேர்டு இல்லையா, end with ANE, so தேன். அடுத்தது 3 carbon, all carbons are connected with a single bond, balance 3. This carbon having one valence is satisfied by another carbon, the other 3 valence is satisfied by the hydrogen, so CH3. This carbon satisfied 2 valency by adjacent 2 carbon, then balance 2 valence is satisfied by hydrogen,
this carbon balance 3 valence is satisfied by hydrogen. So CH3, CH2, CH3. So this is a root word is prop, end with ANE, propane. Another the carbon chain containing 4. So the valencies is satisfied, CH3, then CH2, CH2 and CH3. So this is called as butane. Then the carbon connected with a single bond. The total number of carbon is 5. So this is pent. The root word is pent. Then the valence is satisfied by hydrogen, CH3, then CH2, CH2, CH2 and CH3. So this is pentane. Then CH3, CH2, 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 CH3. This chain, the carbons have 6. So this is a root word is hex. The end with ANE because it is a alkane. So we called as a hexane. So இப்போ பாருங்க, இப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் வேர்டு மீத் இருக்குது, சஃபிக்ஸ் ஏஎன்இ இருக்குது. ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, ப்ரிஃபிக்ஸ் அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்கேன்ஸில் ஏதாவது சப்ஸ்டியூயன்ட் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறப்ப அந்த ப்ரிஃபிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ப்ரிஃபிக்ஸாக ஹாலஜன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அல்கைல் குரூப்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. சிம்பிள் எக்ஸாம் ஈத்தேன் எடுத்துப்போம், CH3, CH3. ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஹைட்ரஜன் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில் போயிட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு சப்ஸ்டியூயன்ட் வந்து சேருன்னு வச்சுப்போம். CH3, CH2 ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு புரோமின் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஐயூபிஏசி நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஈத்தேன். ஏன் ப்ரோமோ ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சப்ஸ்டியூவன்ட் ஆகிருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னோம், முன்னொட்டு. ஸோ அதனால இதோட நேம் வந்து ப்ரோமோ ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, ப்ரோமோ அப்படிங்கிறது என்ன, ப்ரிஃபிக்ஸ். ஈத் அப்படிங்கிறது என்ன, ரூட் வேர்டு. ஏஎன்இ ஏன் அப்படிங்கிறது என்ன, சஃபிக்ஸ். ஓகேவா. ஸோ ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் இதுதான் நம்மளோட ஐயூபிஏசி நேமோட ஃபார்முலா, அப்படி தானே. ஸோ இப்போ ப்ரோமோ ஈத்தேன் அப்படிங்கிறத அதை டிபெண்ட் பண்ணி நம்ம நேம் கொடுத்துருக்கோம். இதுக்கு காமன் நேம் இருக்குது. காமன் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைல், அந்த குரூப்போட அல்கைல் நேம் சொல்லி எத்தில் புரோமைடு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஐயூபிஎஸ் நேம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து ப்ரோமோ ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்க, ப்ரோப்பேன் எடுத்துப்போம். CH2, CH3ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு குளோரின் வந்து இதாயிருக்கு, சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்க இதில் ப்ரிஃபிக்ஸாக என்ன எடுத்துப்போம், அதில் உள்ள ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸாக என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கக்கூடியதை எடுப்போம், அப்படி தானே. அப்போ இது என்னது, குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ வந்து இதை என்ன சொல்லுவோம்னா, எப்போதுமே ப்ரிஃபிக்ஸோட ஓ அப்படிங்கிற சவுண்டோட நம்ம இதோட நேம் வந்து குளோரோ ப்ரோப், ரூட் வேர்ட், அல்கேன்கிறதுனால எண்ட் வித் ஏஎன்இ. ஸோ இதோட பேர் வந்து குளோரோ ப்ரோப்பேன். இது பேர் என்ன, குளோரோ ப்ரோப்பேன். இதுதான் இதோட ஐயூபிஎஸ் நேம். காமன் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பைல் குளோரைடு. காமன் நேம் வந்து ப்ரோப்பைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.